தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சி நடக்கப் போகிறது. ஆனால் அது திரையில் அல்ல, திரைக்கு பின்னால் இருக்கும் கதை சொல்லிகளிடமிருந்து தொடங்குகிறது. அப்படின்னா அந்த புரட்சி எப்படி நடக்க போகுது? கதை பெட்டி என்ற புதிய முயற்சி மூலம். இது வெறும் குறும்பட போட்டி அல்ல, இது ஒரு முழுமையான இயக்கம். தமிழ் குறும்பட இயக்குனர்களை உலகளவில் கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய பாதை. ஆனால் இப்போதைய நிலையில் குறும்பட இயக்குனர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? பல சிறந்த கதைகள் இருந்தும் அவற்றை சரியான இடத்தில் கொண்டு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் பல கனவுகள் காலப்போக்கில் மங்கிப் போகின்றன. அப்படியானால் கதை பெட்டி எப்படி இதை மாற்றப் போகிறது? முதலில் தமிழ் குறும்பட இயக்குனர்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுத்தர உள்ளது. உலகளவிலான திரைப்பட விழாக்களில் தமிழ் படைப்பாளிகளின் பங்களிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது முதல் இலக்கு. அதற்கு மேலும் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன? திறமைக்கு உரிய மதிப்பளிப்பது மிக முக்கியம். வெறும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மட்டுமே வெற்றியின் அளவுகோல் அல்ல என்பதை நிலைநாட்ட வேண்டும். ஒரு சிறந்த கதை சொல்லி உலகளவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குறும்படங்கள் பற்றிய தற்போதைய பார்வையை மாற்ற வேண்டும் என்கிறீர்களா? ஆம், குறும்படம் என்பது வெறும் பயிற்சி களம் அல்ல, அது ஒரு இயக்குனரின் அடையாளம். நல்ல கதைகள் தரமான ரசிகர்களை உருவாக்கும். கதை பெட்டியின் மிகப்பெரிய கனவு என்ன? ஒரு தமிழ் குறும்படம் ஆஸ்கர் மேடையில் விருது பெற வேண்டும் என்பதுதான். அது வெறும் கனவாக மட்டுமில்லாமல் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே கதைப்பெட்டியின் நோக்கம். இது ஒரு சமூக மாற்றத்திற்கான இயக்கமாகவும் செயல்பட உள்ளதா? நிச்சயமாக, தமிழ் குறும்படங்கள் மூலம் சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர முடியும். எங்க படைப்பு இல்ல, நம்ம படைப்பு என்ற கோஷத்துடன் இயங்கும் கதைப்பெட்டி வெறும் போட்டி நடத்தும் தளமாக மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவின் எதிர்கால இயக்குனர்களை உருவாக்கும் களமாகவும் திகழப்போகிறது. இந்த முயற்சி வெற்றி பெற என்ன தேவை? படைப்பாளிகள் மட்டுமல்ல, பார்வையாளர்களும் ஆதரவு தர வேண்டும். தரமான குறும்படங்களை ஊக்குவிக்க வேண்டும். குறும்படங்கள் என்பது நீண்ட திரைப்படங்களுக்கான பயிற்சி மட்டுமல்ல, அது தனித்துவமான ஒரு கலை வடிவம். இது எப்படி சாத்தியமாகும்? குறும்படங்கள் மூலம் புதிய கோணங்களில் கதைகளை சொல்ல முடியும். புதிய பரிசோதனைகளை செய்ய முடியும். அதற்கான சுதந்திரமும் கிடைக்கிறது. கதைப்பெட்டி போன்ற தளங்கள் மூலம் இளம் படைப்பாளிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். உலகளவில் தமிழ் படைப்புகள் அங்கீகரிக்கப்படும் என நம்புகிறீர்களா? நிச்சயமாக. இன்று உலகமே ஒரு கிராமமாக மாறியிருக்கும் நிலையில் நம் படைப்புகள் உலகளவில் பார்க்கப்பட வேண்டும். அதற்கான தளமாக கதைப்பெட்டி அமையும். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தமிழ் சினிமாவின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். கதைப்பெட்டி போன்ற முயற்சிகள் மூலம் புதிய தலைமுறை படைப்பாளிகள் உலகளவில் அங்கீகாரம் பெறுவார்கள். அதுவே நம் கலையின் வெற்றி.